இந்த சரீரம்ல இது வந்துட்டு ஆண்டவர் தங்குகிற ஆலயம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம் 19வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இந்த சரீரம் இருக்குதான். இப்போ உங்க வீட்டுல கூரையெல்லாம் பிஞ்சு, கதவை காணோம், ஜன்னல் உடைஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு வீட்டுல நீங்க தங்க விரும்புவீங்களா? தங்க விரும்புவீங்களா? வீட்டுல வாடகைக்கு பார்க்க போகும்போதே உள்ள போய் கிச்சன் எங்க இருக்கு? ஓ, வார்ட்ரோப் இந்த கலரா? ஓ, வார்ட்ரோப் இப்படி இருக்கா? எங்க சிங்க்? ஐயோ, சிங்க்ல அடியில லீக்லாம் ஆகுதா? சிங்க்ல லீக் ஆனா நீங்க வீட்டுல படுக்க முடியாதோ? எவ்வளவு நோண்டி நோண்டி பாக்குறோம். நீங்க தங்குற வீட்டுக்கு இது அவரு தங்குற வீடு. அப்ப அதை எவ்வளவு கேர்ஃபுல்லா நீங்க வச்சிருக்கணும், எவ்வளவு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். இது ஒரு மெயின்டெனன்ஸ் இல்ல. சர்வீஸ் கடையில காரை வாங்குனீங்க, 10 மாசம் ஆயில் சேஞ்ச் பண்ணல, கார்ல காத்து பிரஷர் பார்க்கல, அது பாட்டு ஓடி இருந்தா என்ன ஆகும்? என்ஜின் ஆட்டோமேட்டிக்கா சீஸ் ஆகி அதே நின்னு போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சரீரத்தை, இது அவருடைய ஆலயங்க, இதை பார்த்துக்கிறது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஹேவ் டு மெயின்டைன் இட் வெல். ஆமென். ஆமா, காலையில எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போங்க. அதெல்லாம் வந்துட்டு ஐயோ இந்த டைம்ல நான் பிரேயர் பண்ண, இதுவும் ஆக்சுவலா ஒரு ஸ்பிரிச்சுவல். திஸ் ஆல்சோ இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆண்டவரே பாருங்க, உங்க ஆலயத்தை இப்ப மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரை மணி நேரமா அப்படின்னு சொல்லி, when you exercise and take care of your physical body, you're actually maintaining the temple of the Holy Ghost. Amen.